வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் இருக்குது, ஆனால் ரசம் கொஞ்சம் தான் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சிடலாம். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம பழைய ரசம் இருக்கு இல்லையா, மண்டி ரசம், அதோடையே இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம எப்பயும் வைக்கிற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுட சுட பொங்கலும் அதுக்கு சைடிஷாக தண்ணியாக ஒரு தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் ஜீரகமும் சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சில்லு, பொரிகடலை, அதோடைய வரமிளகாய், ஒரு சின்ன வெள்ளைப்பூடு, இத்தினூண்டு புளி, 2 கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான சட்னி தயாராகிடும். இப்போ பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். கடாயில் நெய் ஊற்றிட்டு முதல்ல மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சுட சுட பொங்கல் தயாராகிடும். நான் இன்றைக்கி அளவான நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பெல்லாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைக்கிறத விட வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியாக சட்னி வச்சு சுட சுட பொங்கலோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.